உறவுகளுக்கு காலை வணக்கம். இது மஷ்ரூம் தான். ஊர்ல ஒரிசால கிடைக்கிற நா தேசி மஷ்ரூம்னு சொல்லுவாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்டியா. எப்போ ஊருக்கு போனாலும் இந்த பட்டன் மஷ்ரூம் விட இந்த மஷ்ரூம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மழையெல்லாம் வந்தா கொடை மாரி காளான் வரும்ல, அந்த மாரி இருக்கும். ஆனா இது பாய்சன் இல்லாதது. ஊர்ல பாக்கெட்ல போட்டு விப்பாங்க. அந்த மஷ்ரூம் தான். என்னோட ஸ்டைல்ல எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம गावरो வச்சு गावरो எடுத்து நார்மல் மெலிவனா சேர்த்து கெமித்தி பேக். இந்த காளான் ஒரிசால பேக் பண்ணி குடுப்பாங்க. ஆனா, இது நார்மலா நம்ம ஊர்ல அந்த வைக்கோல் மேலலாம் வர்ற மாரி இல்ல. இது சாப்பிடறதுக்காகவே தனியா பேக் பண்ணி குடுக்குறது. ஃபுல்லா கிளீன் பண்ணியாச்சு. கிளீன் பண்ணிட்டு நம்மளுக்கு சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு தண்ணீல நல்லா அலசிடலாம். தண்ணீல அலசிட்டு அதுக்கப்புறம் சிம்பிளாவே இந்த மஷ்ரூம் காளான் பண்ணிடலாம். ஆனா ஊர்ல ஒண்ணொண்ணு பாய்சன் காளான் மாரி இருக்கும். அது தெரியாம செய்யக்கூடாது. இது ஒரிசால சாப்பிடுற காளான் தான். மார்க்கெட்லயே இது விப்பாங்க. 1 கிலோ ரூ. 150 அப்படின்னு சொல்லிட்டு. நான் மஸ்டர்ட் ஆயில்ல தான் பண்ண போறேன். கடுகு எண்ணெயில பண்ணா இந்த காளானோட டேஸ்ட் நல்லாருக்கும். தண்ணியில நல்லா அலசிட்டு ஃபுல்லா புழிஞ்சிடணும். இல்லைன்னா தண்ணி அப்படியே சோக் பண்ண மாதிரியே இருக்கும். ஊர்ல வெயில் பயங்கர ஜாஸ்தியா இருக்கிறதால நாங்க 9 மணிக்குள்ளவே மார்னிங்கே லஞ்சும் ரெடி பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா உங்களால குளிச்சுட்டு வந்தீங்கன்னா கூட ஃபுல்லா ஸ்வெட்டிங் ஆன மாதிரி இருக்கும். அதனால சீக்கிரமாவே வெயில் வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல 8 மணிக்கே ஃபுல்லா ஜன்னல் ஃபுல்லா எல்லாமே மூடிடுவாங்க. உள்ள அந்த வெளியே இருக்கிற அக்னி காத்து உள்ள வராம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மஸ்டர்ட் ஆயில் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுடலாம். ஜீரகம் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது பிரியாணி இலை இங்க மரம் இருக்கு வீட்லயே. அது அப்ப காய வச்சுட்டு கரெக்டா ஒரு கவர்ல வச்சு கட்டியிருப்பாங்க. டீ தூள்லயும் டீ போடும்போது அதை போடுவோம். சாப்பாடு குக்கர் சாப்பாடு இல்ல, வேக வச்ச சாப்பாடு தான். இங்க இப்ப சாப்பாட்டுல தண்ணி ஊத்தின்னு தான் சாப்பிடுவோம். அதனால அம், பச்சரிசி இல்ல, புழுங்கல் அரிசியும் இல்ல. அது இல்லாம ரொம்ப நாங்க சாப்பிடுறது ஸ்டீம் ரைஸ் தான் இங்க ஹைதராபாத்ல சாப்பிடுவோம். இது புழுங்கல் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா கொஞ்சம் பெருசு பெருசாவே இருக்கும். அது நல்லா இண்டக்ஷன்ல வேக வச்சுட்டோம்னா சாப்பாட்டுல தண்ணி ஊத்தின்னு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அந்த அரிசி தான் யூஸ் பண்ணின்னு இருக்கோம். இந்த மஷ்ரூம் காளானுக்கு வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டாவே நல்லா இருக்கும். சின்ன சின்னதா கட் பண்ணிடலாம். எனக்கு வெங்காயம் நான் சின்ன சின்னமா கட் பண்றது ரொம்ப நாள் ஆச்சு. சாப்பர்ல வச்சு தான் கட் பண்ணின்னு இருக்கேன். இது எங்க நாத்தனார் கட் பண்ணி கொடுத்தாங்க. அவங்க நல்லா சின்ன சின்னதா கட் பண்ணுவாங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் பச்சை மிளகாவும் இடிச்சு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் பாதி வெங்காயம் எடுத்து வச்சுப்போம். அது மஷ்ரூம் போடும்போது போட்டால் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு இல்லை, நாங்கள் சாப்பாட்டில் தண்ணி ஊற்றின்னு சாப்பிட்றதுக்கு தான். இங்கே மதியம் எந்த குழம்பும் சாப்பிடவே முடியாது, அவ்வளோ வெயிலாக இருக்கும். சாப்பாடு காலையிலேயே செஞ்சுட்டு அப்படியே வச்சுட்டு வடிகட்டாமல் அதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் ஊற்றி வச்சுட்டோம்னா நல்லாயிருக்கும். அந்த சாப்பாடு கூட சைட் டிஷ் நிறைய வச்சுட்டு சாப்பிட்டோம்னா தயிர் ஊற்றி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அது பொக்கால பருத்தன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் தக்காளி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடணும். இது வெயில் இருக்கிறதால நான் ஒரு பக்கம் மூடி வச்சிட்ருக்கேன். அதனால தான் உங்களுக்கு கிளியரா கேமராவும் இல்லை. ஒரு கையில் பிடிச்சின்னு நான் செஞ்சுன்னு இருக்கிறதால கேமரா கரெக்டாக ஒரு இந்த சைடு அந்த சைடு போயின்னே இருக்கு. கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், கொஞ்சம் ஜீரக பொடி போட்டிருக்கேன் நான். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காஷ்மீரி சில்லி பவுடர் எப்போ போட்டாலும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டிங்களன்னா அந்த ரெட் கலர் அப்படியே இருக்கும். गाँव रहना सकाले 8 o'clock रोसोई सब କରିକି ସବୁ ବନ୍ଦ କରିକି ରଖୁଛି ପଖାଳ ଭାତ ପାଇଁ। ଆଜି ମାର୍କେଟରେ ସକାଳୁ ସକାଳୁ ମସରୁମ୍ ନେଇକି ଆସିଛି। ସେ ମସରୁମ୍ ମୋର ஸ்டைல்ல କରିବା ପାଇଁ ଯାଉଛି। இது வீட்டில் இருக்க மாடு இருக்குல்ல, எங்கள் மாட்டோட பால். அது கலரே கரெக்டாக பால் நல்லா மஞ்சள் கலராக இருக்கும். ஃபுல்லாக கொஞ்ச நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்தோம்னா அந்த ஏடு ஃபுல்லாக கட்டின மாதிரி ஆகிடும். மஷ்ரூம் நல்லா அலசியாச்சு. அலசிட்டு மசாலா கூட போட்டுட்டு மஷ்ரூம்லேருந்தே தண்ணி விடும். மஷ்ரூம் ரொம்ப வேக வைக்கவே வேணாம். காளான் கொஞ்ச நேரம் வேக வச்சாவே போதும். இது கூட ஒரிசால மஸ்டர்ட் பேஸ்ட் பண்ணி போடுவாங்க. அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு இந்த வெயிலில் ரொம்ப மசாலா இல்லாமல் சிம்பிளாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெறுமனே வெங்காயம் மட்டும் போட்டு இந்த மஷ்ரூம் போட்டு பண்ணியிருக்கேன். கொஞ்சம் தக்காளியும் போட்டது. இப்போ இந்த மஷ்ரூம் வேகும் போதே நம்ம இன்னும் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மஷ்ரூம் பாதி வெந்தும் போது வெங்காயத்தோட இன்னொரு வேகாத போர்ஷனும் இருக்கிறதால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மூடி வைக்க வேணாம். மூடி வச்சிங்கன்னா ஃபுல்லாக தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும்.
நல்லா வெந்துட்டு இந்த இருக்கிற இந்த மசாலா வெளியே இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இது ஊரில் கிடைக்கிற காளான் தான், நம்ம கொடை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊர்லேயும் எங்கேயாவது ஃப்ரெஷ்ஷாக இந்த மாதிரி காளான் கிடைச்சா சீசன் கிடைக்கிறத கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஒரு சேலை கிடைச்ச காளான் இது. எங்கள் ஊரில் காலையிலேயே இப்போ கிடைக்குது. தண்ணி ஒரு நாள் வச்சோம்னாவே அது ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். ஊருங்களுக்கெல்லாம் இது பேக் பண்ணி எடுத்துன்னு வர முடியாது. நம்ம பட்டன் மஷ்ரூம் வந்து 3 days 4 days ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த ஊரில் கிடைக்கிற இந்த மஷ்ரூம் வந்து ரொம்ப நாள் வைக்க முடியாது. முடிஞ்சால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.